ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எட் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு என்னோடய ருட்டீன் வீடியோ தான் போட போகிறேன். இரவு 7:45 10 மணி வரையும் நான் என்னென்ன செய்தேன்ன்றது தான். 7:45 ஆகியும் நல்ல வெளிச்சமாக இருக்குது. சூரியன் இனித்தான் மறைய போகிறார். முதல்ல எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிகள். நான் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி இப்போ ஒரு 20 நாளைக்கிட்ட இருக்கும். அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் நன்றி சொல்கிறேன். மற்றது இவ்வளோ நாள் பிந்தினதுக்காகவும் உங்கள் எல்லார்கிட்டையுமே சொல்லிக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிற முகமாகவும், மற்றது இவ்வளோ நாள் லேட் ஆகினதுக்காக சொல்லியும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை பப்ளிக் மட்டும் இல்லை, என்ன மாதிரியே யூடியூப் சேனல் வச்சுருக்கிற அக்காமார், அம்மாமார், அண்ணாமார், தம்பிமார் எல்லாரும் என்னோட சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. நீங்கள் கொடுக்குற லைக், நீங்கள் கொடுக்குற நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாமே என்னையே மேலும் மேலும் வீடியோக்குள்ளே போட வச்சது. நான் முதல்ல ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டேன். ஷார்ட்ஸ் போட்டு ஒரு மாதத்தில் தான் ஒரு லாங் வீடியோ முதல்ல ஃபிஷ் குழம்பு வீடியோன்ட்டு போட்டேன். நான் அதில் எனக்கு முதல்லே ஷார்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தது டேஸ்ட் ஆஃப் சமையல்ன்ற ஒரு சிஸ்டர் தான், யூடியூப் மூலமாக. இப்படித்தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி ஆரம்பமானது. முதல்ல ஒரு மாதம் ஒரு வீடியோ போட்டேன் நான். பிறகு ஒரு மாதம் 2 வீடியோவாக போட்டேன் நான். பிறகு ஒரு மாதம் 4 வீடியோவாக போட்டேன் நான். பிறகு ஒவ்வொரு கிழமையுமே 2 வீடியோவாக போட்டேன் நான். பிறகு ஒன்றை விட்டு ஒரு நாளாக வீடியோ போட்டேன் நான். இப்படித்தான் என்னோடய ஜேர்னி போய்கொண்டிருந்தது. இதில் நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபரும் கூடிக்கொண்டு வர இன்னும் போடணுமென்ற ஆர்வம் வந்தது. திடீரென்று நான் தீபாவளி டைமில் ஒரு வீடியோ ஒரு அச்சு முறுக்கு வீடியோ அப்லோட் பண்ணினேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு 60 சப்ஸ்கிரைபரோ ஏதோ தான் இருந்தது. அந்த வீடியோ அப்லோட் பண்ணினேன். அதை நிறையவே ரீச் ஆயிடுச்சு. அது மூலம் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சவங்க. இப்படித்தான் என்னோடய வீடியோக்கள் போய்கொண்டிருந்தது. சரி, நான் இனி என்னோடய வீடியோவை பார்க்க தொடங்கினதுலேருந்து அவங்க இன்று வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற என்னோடய யூடியூப் சகோதரங்களுக்கு முதல்ல அவங்களோட பேர்களை சொல்லி நான் நன்றியை சொல்கிறேன். சில நண்பர்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பினம், சிலர் டைம் கிடைக்கும் போது பார்ப்பினம். இப்படி பார்க்குற என்னோடய சேனலில் எனக்கு பிடிச்ச சில சேனல்கள் நேமை நான் உங்களோட பகிர போகிறேன். வாங்க யார் யாருன்னு பார்க்கலாம். துவாரகா ஃபேமிலி விளாக், ஜில்லி ஃபேமிலி, பிள்ளை தமிழ், அம்மா சேனல் 555, ஜோதி அம்மா சமையல், ஆனந்தி பிரேம் விளாக்ஸ், இம்மா ஐ குண்டர்மான், ஜன்னி, வாடிப்பட்டி அம்மா சமையல், நிக் கிச்சன், எஃப்எம் சமையல், தமிழ் வெர்சஸ் 2 நிமிஷ சமையல், தமிழ் இன் பாரிஸ், ஹாப்பி ஸ்மால் ஃபேமிலி, சக்தி கபர் சாங், செல்வி ரூபி, செல்வி சமையல் அண்ட் பிளாக்ஸ், உமா ஃப்ரம் தென்காசி, என்பி குக்ஸ் கோமேட் ரெசிபி, உமாஸ் ரெசிபி, ஆர்டிஎஸ் ரங்கோலி, சாய்மா முகமட், கிருத்திகா சேலம் ஸ்பெஷல் கிச்சன், சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல், என்ன சிலை ஐடியாஸ், குக்னூர்ஸ் கிச்சன், குக் வித் சித்ரா சமையல், ஒர்க் அவுட் WC, அபி உமையால், கார்டனிங் மேரி ஷாத், செல்வபாலாஸ் ரெசிபீஸ், ஜோன் கிச்சன், அரசி வீட்டு சமையல், சிம்பிள் தமிழ் ஹன்ஸ்வில், கிளாராஸ் கிச்சன், சரவணாஸ் கிச்சன், சபி பிளாக்ஸ், மம்மி கிச்சன், அரண் தமிழ், ஆர்கானிக் ஹெல்த்தி, இதே சைனா பிளாக் இன் தமிழ், தனசேகரம் ரங்கோலிஸ், பாலா இந்தியன் கிச்சன், ஜேம்ஸ் கிச்சன், அப்டி மம்ஸ் கிச்சன், இந்தியன் ஃபுட், MP புஜி பிளாக்ஸ், TR ஸ்விஸ் தமிழ் பிளாக்ஸ், மை குக்கிங் மை டிப்ஸ், LS குக்ஸ், அறுசுவை மெனு, ரூப் ஸ்ரீ குக்கிங், ரினாடி, ரைட் வித் மீ பனி, சங்கீதா அன்பழகன், F டிசைன், சா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் சேனல், டெக்கோர் ரங்கோலி, சக்தி கிச்சன் 221,
Book of Rangoli, The Notice of the Grand Horseman, Nadi Reva Lifestyle, Kurunjimalar, Geeta Anjali, Chris Kitchen, Nasiha Entertainment, Amma Banuma Kitchen and Blog, Happy Blog Channel, DM Lifestyle, Sri Vari, Pardos Kalari, Taste of Amma Samayal, Anamika Samayal, Abni with Kitchen, Lalita's Kitchen, Muktat Kitchen Shorts, Ruchita Recipes, Sivachitra Devi's Kitchen, Desi Girl Kitchen, Food and Mood, Ambika's World, Desi Food by English Cook, Arsis Thirsty Kitchen, Renu Food Attic, Opkas Soccer Rana, லாஸ்ட்டாக பசரா வியூ. இந்த சேனலை பற்றி நான் ஒன்று சொல்லணும். இந்த சேனலில் வீடியோ போடுறது குறைவு, ஆனாலும் என்னோடய சேனலில் பார்த்து எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த சேனல். இதுபோல் வேறு வேறு பாசையில் வேறு வேறு சேனல்லேருந்து பார்க்குறவங்கள சில பேர் எனக்கு தெரியாது. அவங்களோட பாசையில் எழுதியிருக்கிற வடிவா சேனல் நேம் எனக்கு தெரியாத வடிவா நான் அந்த பேர்கள் இதில் சொல்ல இல்லை. அந்த சேனல்களுக்கும் இந்த இடத்துல நான் ரொம்பவே நன்றியை சொல்கிறேன். மற்றது என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களோட நேம் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு நம்புகிறேன். அப்படி தவறு இருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களோட நேமை உங்கள்கிட்ட கேட்காம உங்களோட சேனலோட நேமை என்னோடய சேனலில் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொன்னது உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் நீங்களும் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். நான் உங்களோட நேமை என்னோடய சேனலில் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற டைமில் எதிர்ச்சியாக ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணினா அந்த வீடியோவில் ஓப்பன் சேலஞ்சுண்டு இருந்தது. அதில் மில்லட்டை வச்சு ஏதாவது ஒரு உணவு செய்ய சொல்லி அந்த சேனல் சிஸ்டர் அந்த வீடியோவை செய்திருந்தவ சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண சொல்லி. உண்மையாக சொல்கிறேன், அந்த சேனலோட நேம் உண்மையாகவே நான் மறந்துட்டேன். ஆனால் அந்த சேனலில் சொல்லியிருந்தவ கிருத்திகா சேலம் ஸ்பெஷல் கிச்சன் என்ற சிஸ்டர் தான் இந்த ஓப்பன் சேலஞ்சை கொடுத்ததுன்னு சொல்லி. அன்றைக்கு நான் அந்த சிஸ்டர் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் கிருத்திகா சேலம் ஸ்பெஷல் கிச்சன் சேனலை அவரோட வீடியோக்களை எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகேன்னு சொல்லி அவரோட வீடியோக்களை நான் இன்று வரைக்கும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே போல் தான் அவவும் என்னோடய வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அதுக்காகத்தான் நான் அன்றைக்கு யாரோ ஒரு சேனலில் சொன்ன அந்த பேரை வச்சு நான் போய் தேடி பார்த்த மாதிரி இன்றைக்கும் என்னோடய சேனலில் நான் நிறைய பேரை சொல்லியிருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கட என்னை போல் யாராவது உங்களோட சேனலோட நேமையும் சர்ச் பண்ணி பார்த்தாங்களா இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதை மனதில் வச்சு தான் நானும் உங்களோட சேனலோட நேமை மென்ஷன் பண்ணி சொன்னேன். நான் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. என்னோடய வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணுற ஒவ்வொரு சேனலுக்குமே ரொம்ப 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 நன்றிகளை நான் சொல்கிறேன். இதுபோலவே இனிவரும் நாட்கள்லேயும் எனக்கு நிறையவே சப்போர்ட்டை தாங்கன்னு நான் உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வாங்க இரவு 7:45 நான் 10 மணி வரையும் என்ன செய்தன்றதான் காட்ட போகிறேன். மீன் வாங்கிட்டு வந்தது, மீனும் மீன் முட்டையும். மீன் முட்டையை வடிவாக கழுவிட்டு மிளகாத்தூள் தேசி புளி உப்பெல்லாம் போட்டு பிரட்டிட்டு பொரிய விட்டுருக்கேன். வாங்கின மீனில் அரைவாசி மீனை குழம்பு வைக்க போகிறேன். 4-5 துண்டு மீனை பொரிக்க போகிறேன். பொரிக்கிற மீனுக்கு உப்பு, தேசிக்காய் புளி, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதையும் பிரட்டி ஒரு பக்கம் வைக்க போகிறேன். இதெல்லாமே இரவியில் செய்து வச்சுன்னு சொன்னால் எனக்கு வெள்ளெண்ணெயில் மகனை ஏர்லியோன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சுகமாக இருக்கும். நேரத்தோடு போகிறதால நான் இரவையிலேயே ஸ்கூல் போகிற நாளையில் செய்து வச்சிடுறது. மண்டே டு தேர்ஸ்டே வரையும் இதுபோல் நான் நைட்டில் தான் சமைக்கிறது. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரட்டி வைப்பேன். மீன் குழம்புக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கழுவிட்டு வெங்காயத்தை நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது ஒரு சைடில் இருக்கத்தக்கன கீரை பசலிக்கீரையை துப்புரவாகி கொண்டிருக்கிறேன். பசலிக்கீரை இப்போ இரவைக்கு சமைக்க மாட்டேன். இப்போ வடிவாக க்ளீன் பண்ணி கழுவி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சேன்னு சொன்னால் கீரை கடையில் காலையில் ஒழும்பி செய்கிறதுக்கு சுகமாக இருக்கும். கீரை கடையிலோடையே சோறையும் காலையிலேயே வடிச்செடுத்துடுவேன்.
அதுக்காக இப்போவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். கீரையை துப்புரவு செய்தது பிறகு ஒரு அடுப்பில் மீன் முட்டை பெரிஞ்சு ஒன்று இருக்குது. இன்னொரு அடுப்பில் மண் சட்டியை வச்சுருக்கிறேன் மீன் குழம்பு செய்கிறதுக்காக. சட்டி வந்து சூடாயினத்துக்கு பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சூடாயினத்துக்கு பிறகு சிறிதளவு தாளிப்பு வடகத்தை ஆட் பண்ணுறேன். தாளிப்பு வடகம் பொரிஞ்சது பிறகு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மீன் குழம்புக்கு வந்து தாளிப்பு வடகம் போட்டு செய்தால் ருசியாக இருக்கும். 2 நெட்டு கருவேப்பிலையை உருவி ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுவோம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க, ருசியாக இருக்கும். இப்போ வந்து மீன் முட்டை பொரித்து எடுத்துட்டேன். மீன் முட்டை பொரித்து எடுத்தது பிறகு அதே எண்ணெயில் மீன் பொரிக்கிறதுக்கு மீனையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி மசிஞ்சு வதங்கி வந்தது பிறகு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது குழம்பு மிளகாத்தூள். உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. 1/2 கப் தேங்காயிடம் 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் சேர்ந்து பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2-3 துண்டு கொருக்கா புளி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். குழம்புக்கு எந்த அளவு பால் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலை கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு மூடியை போட்டு மீன் குழம்பை வந்து கொதிக்க வைப்போம். மிளகாத்தூள் போத்தல வந்து மிளகாத்தூள் முடிஞ்சது. இப்போ வாளியிலேருந்து கையோட மிளகாத்தூளையும் போட்டு வச்சுட்டேன். மீனும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கீரையை கழுவிட்டு இதையும் கட் பண்ணி வைக்க போகிறேன். கீரை எல்லாத்தையும் அரிஞ்சது பிறகு மூடியை போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இந்த டைமில் கழுவி வச்சுருக்கிற மீன் வால்கள் தலை எல்லாத்தையும் போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறேன். மீன் குழம்பை மூடியை போட்டு கொதிக்க வைப்பேன். மீன் குழம்பு சட்டியை ஒரு அடுப்பில் மாற்றிட்டு டின்னருக்கு தோசை தான் சுட போகிறேன். அதுக்கு ஒரு சைடு தோசை சுட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டுக்கு தேவையான அளவுக்கு தோசையை சுட்டு எடுக்கிறேன். இப்போ தோசையும் சுட்டாச்சு. தோசையோட மீன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு, மீன் பொரியல், மீன் முட்டை பொரியல் தான். இப்படித்தான் என்னோடய நைட் ரொட்டீன் போனது. இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோ. இந்த சண்டே தான் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஏதாவது நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் எல்லாரும் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. நான் சொன்ன சேனலில் யாராவது சேனல் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்களும் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி கொள்ளுங்கள். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.